ஹே காய்ஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐபேட் எப்படி ஹேக் பண்றதுங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்காக ஸ்பெஷலா மெட்டாஸ்பைட் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி ஒரு பேலோடையும் கிரியேட் பண்ண போறோம். இதை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல்ஸ் ரெகுலரா டெய்லி வரும் உங்களுக்கு. அதனால சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக நான் டெர்மினல் ஓபன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுல தான் நம்ம டூல ரன் பண்ண போறோம். இதை ஓபன் பண்ணிட்டு இதுக்கான பேலோடையும் பார்த்துடலாம். ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல எம்எஸ்எஃப் கன்சோல் கொடுக்காது. இந்த இடத்துல எம்எஸ்எஃப் வெனம் கொடுங்க. எம்எஸ்எஃப் வெனம்னு கொடுத்து பேரோட கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு அதை நான் தெளிவாக காட்டுறேருங்க. கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்க பேலோட பாருங்க. இந்த இடத்துல ஆப்பிளோட இதுதான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா ஐபேடை தான் நம்ம ஹேக் பண்ண போறோம். ஸோ அதனால அதை கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறது ஐபேடுக்குன்னு தனியாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெசிஃபிக் மெட்டாஸ்பைட் ஃப்ரேம்வொர்க்கோட ஒரு ஃப்ரேம்வொர்க் ஃபைலு. இந்த இடத்துல ரிவர்ஸ் டிசிபி யூஸ் பண்றோம். ரிவர்ஸ் டிசிபி எதுக்காகனா ரிமோட் ஆக்சஸ் எடுக்கிறதுக்கு. அந்த ஐபேடை நம்ம சிஸ்டமோட ஃபுல்லா ரிமோட் ஆக்சஸ் எடுக்கிறதுக்காக ரிவர்ஸ் டிசிபி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க ஐபி அட்ரஸ் எதுனா என் சிஸ்டமோட ஐபி. உங்களுக்கு எந்த சிஸ்டமோட கனெக்ட் பண்ணமோ அந்த சிஸ்டமோட ஐபி தான் நீங்க கொடுக்கணும். ஏன்னா இது வழியா தான் இன்புட் வரும். உங்களுக்கு அவங்களோட யூசர்ஸோட டேட்டாஸ் எல்லாமே இந்த ஐபிக்கு தான் வரும். அதனால உங்க சிஸ்டமோட ஐபி அட்ரஸை கொடுங்க, மாத்தி கொடுத்துறாதீங்க. அடுத்த போர்ட் நம்பர் நான் இந்த இடத்துல 8080 வச்சிருக்கேன். நீங்க எந்த போர்ட் நம்பர் உங்களுக்கு ஓப்பன் போர்ட் ஃப்ரீயா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால அது எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த இடத்துல என்னோட ஃபைனலா நான் யூஸ் பண்ணிருக்கிறது என்னோட அந்த பேலோட் இருக்கு பாத்தீங்களா, அது சேவ் ஆகிறதுக்கான பாத் அவுட்புட் கொடுத்துருக்கேன். ஹோம்ங்கிற ஃபோல்டருக்குள்ள அதுக்குள்ள ஒரு நல்லன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ள பேலோட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதுக்குள்ள எனக்கு இந்த மாதிரி ஒரு நேம்ல ஒரு வைரஸை கிரியேட் பண்ணி கொடு, ஒரு பேலோட கிரியேட் பண்ணி கொடுன்னு சொல்லியிருக்கேன். இதுதான் கரண்டா இருக்கக்கூடிய ஐபேட்ஸை ஹேக் பண்றதுக்கான பேலோடு. இதை நீங்க கரெக்டா கமாண்டை பார்த்து பண்ணுங்க. ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. இப்போ இதை என்டர் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி இதை கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கும், இருங்க. ஓகே, ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நான் அந்த ஃபோல்டருக்குள்ள போறேன். சிடி பேலோடு கொடுத்துறேன். நீங்க எந்த ஃபோல்டருக்குள்ள வச்சிருக்கீங்களோ நீங்க இந்த இடத்துல ஃபோல்டர் நேம் மாத்திக்கோங்க. எந்த ஃபோல்டருக்குள்ள உங்களுக்கு வரணுமோ அந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கமெண்ட் ஆல்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நான் எல்எஸ் கமெண்ட் கொடுக்குறேன். எல்எஸ் கமெண்ட் கொடுத்ததும் நம்ம கிரியேட் பண்ண அந்த பேலோட இங்க இருக்கும், இருங்க. அந்த இருக்கு பாருங்க, இது இல்லையே, இங்க இருக்கு. நம்ம கிரியேட் பண்ண பேலோடு இங்க இருக்கு. இப்போ இதை தான் நீங்க விக்டிமுக்கு சென்ட் பண்ணுவீங்க. இதை நீங்க சென்ட் பண்றதுக்கு நிறைய வேஸ் யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம், எதுல வேணாலும் சென்ட் பண்ணலாம். அது எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை நீங்க பைண்ட் பண்ணி அனுப்பணும். சிக்னோகிராஃபின்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதை நான் அடுத்தடுத்த இதுல சொல்றேன். இப்போ அதுக்கு நம்ம பேலோட எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போறோம். இப்போ அட்டாக் பண்ணிட்டு எப்படி நமக்கு அவங்களோட சிஸ்டம், அவங்களோட ஐபேட் கனெக்ட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நம்ம ஒரு மானிட்டர் செட் பண்ண போறோம். ஏன்னா அது வழியா தான் நம்ம அவங்கள ஸ்பை பண்ண போறோம். இதுக்கு எம்எஸ்எஃப் கன்சோல்னு கொடுத்து என்டர் பண்ணிருங்க. இந்த கன்சோலை நீங்க செட்டப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பேரோட நீங்க ஷேர் பண்ணணும். இந்த கன்சோலை செட்டப் பண்ணாம பேரோட ஷேர் பண்ணீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. அதனால கன்சோலை கரெக்டா செட்டப் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த கமெண்ட் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பேனர் வரும், எனக்கு ஒரு பேனர் வரும். ஒவ்வொரு டைமும் ரன் பண்ணும்போது ஒவ்வொரு டைப் ஆஃப் பேனர்ஸ் வரும். அதனால எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க, நமக்கு வேற மாதிரி வருதுன்னு. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எப்பவுமே மல்டி ஹேண்ட்லரை செட் பண்ணிடுங்க. எதுக்காக மல்டி ஹேண்ட்லர்னா, மல்டி ஹேண்ட்லர்ங்கிறதுனா அந்த ஐபேடையும் என்னோட சிஸ்டமையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி கொடு. நான் அவங்க என்ன பண்றாங்கிறத மானிட்டர் பண்ணுங்கிறதுக்கானதுதான் இந்த மல்டி ஹேண்ட்லரோட மீனிங். இப்போ இந்த இடத்துல பேரோட செட் பண்ணுங்க. செட் பேரோடு இது நான் அதுக்கு கிரியேட் பண்ணதுக்கான பேரோடு, ஐபேடுக்கான பேரோட நான் செட் பண்ணிட்டேன். இங்க நம்ம என்ன கொடுத்தோமோ அதை தான் நம்ம கொடுக்கணும். மாத்தி கொடுத்துறாதீங்க. எங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், இந்த இடத்துல பண்ணுங்க. iOSக்கு நம்ம மென்ஷன் பண்ணிக்கோம். அதனால நம்ம iOSங்கிறத இங்க மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். மாத்தி எதுவும் மென்ஷன் பண்ணிடாதீங்க. ஆண்ட்ராய்டு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா கனெக்ஷன் கரெக்டா வராது. அதனால கரெக்டா இதை பார்த்து பண்ணுங்க. இதை செட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்ததா நீங்க ஐபி அட்ரஸ் செட் பண்ணணும். இந்த ஐபி அட்ரஸ் எதுக்காக செட் பண்றீங்கன்னா, அந்த பேலோட்ல என்ன ஐபி அட்ரஸ் இருக்கோ அதே ஐபி அட்ரஸ் இங்க இருந்தாதான் அது ரெண்டும் ஒன்னா கனெக்ட் ஆகும். இல்லைன்னா கனெக்ட் ஆகாது. அதனால கரெக்டா செட் பண்ணுங்க. இது வழியா தான் உங்களால அவங்கள ஸ்பை பண்ண முடியும். அந்த இன்புட் சொல்றேன்ல, அந்த பேலோட்ல இருந்து வரக்கூடிய இன்புட் இந்த ஐபிக்கு வரும். இது நமக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகும். இப்ப அடுத்ததா போர்ட் செட் பண்ணுங்க. இந்த போர்ட் நம்பரும் அதே பிரின்சிபல் தான். இந்த போர்ட் வழியா தான் நமக்கு எல்லா டீடைல்ஸும் கேதர் ஆகும். இந்த ஐபியும் போர்ட்டும் ரொம்ப முக்கியம். இங்க நம்ம மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய iOS ரொம்ப முக்கியம். இங்க இந்த இருக்கு பாருங்க, இது ரொம்ப முக்கியம். இப்ப இதை நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ரன்ங்கிற கமாண்டை கொடுத்துட்டீங்கன்னா இது ரன் மோடுக்கு போயிடும்.
அடுத்தது யூசர் வந்து அந்த பேலோட டெஸ்ட் பண்ணியும் அது எக்ஸ்பிளாய்டேஷன் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் நமக்கு இங்க கனெக்ட் ஆயிரும். இதால நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும்னா, அவங்களோட ஐபேட்ல இருக்கக்கூடிய ஃபுல் ஆக்சஸை நம்மளால எடுக்க முடியும். கால் பேசினாங்கன்னா கால்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த இதுல கேலரியில என்ன இருக்கோ அதெல்லாத்தையும் எடுக்க முடியும். பேங்கிங் டீடைல்ஸ் ஏதாவது அவங்க வந்து டாக்குமெண்டா சேவ் பண்ணி வச்சிருந்தாங்களோ இல்லை ஏதாவது ஒரு இருந்துச்சுனாலும் அதுல என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களால ஃபுல் ஆக்சஸ் எடுக்க முடியும். கிட்டத்தட்ட அந்த ஐபேடை எங்ககிட்ட இருக்க மாதிரி. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வேற ஏதாவது வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க, அதையும் மேக் பண்ணிடலாம். அடுத்தது வந்துட்டு நீங்க அந்த QR கோட் ப்ராப்ளம் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, QR கோட் ஜென்ரேட் ஆகலன்னு. அதுக்கு நான் திரும்ப சொல்றதான், அந்த டூலை திரும்ப நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணுங்க. கண்டிப்பா ஜென்ரேட் ஆகும். அது எரர் அடிக்க வாய்ப்பு இல்லை. நீங்க ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருப்பீங்க. வீடியோ பார்த்து கரெக்டா பண்ணுங்க. அதோட ஃபுல் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.